பார்க்க போகிற படத்தோட பேர் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ். அதுதான் படத்தோட பேர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்துட்டு இப்போ இந்த போலீஸ்கார் தான் வந்து அந்த காட்டில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். அதாவது அவர் கவனிச்சிட்டு இருப்பார். ஏன்னா காட்டுக்குள்ளே வந்துட்டு நிறைய பேர் வந்து யானைகளை வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இன்னொரு போலீஸ் சொல்லிட்டு இருப்பார். இப்போ இவர் தான் புதுசாக இங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அதை கவனிச்சிட்டு இருப்பார். அப்போ இவர் சிகரெட் பற்ற வைப்பார். உடனே கூட வந்த போலீஸ் என்ன சொல்வார்னா, சார் இங்கே வந்து சிகரெட் பண்ணாதீங்க, இது காடு, இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது இது சிகரெட் இல்லை கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்படியே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரை தூக்கில் தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. அதெல்லாம் அந்த போலீஸ்கார் வந்து பார்த்துக்கிட்டே வருவார். இப்போ இவர் ஊருக்குள்ளே வந்த உடனே மக்கள்லாம் இவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு வந்து பார்க்க வருவாங்க. உடனே நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். மக்களும் உடனே உங்களை தான் சார் நம்பி இருக்கோம் அப்படி இப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அந்த மலைவாழ் மக்கள் இருப்பாங்களா, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. பார்க்க பாவமாக இருக்கும். அப்போ உள்ளே வந்து சில பேர் உட்கார வச்சிருப்பாங்க. அந்த போலீஸ்கார் உள்ளே வந்த உடனே என்ன மற்ற போலீஸ்காரங்களும் அவங்களை அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ஆமாங்க, வந்து விசாரணைன்னு கூட்டு வந்து கண்டபடி அடிக்கிறாங்கங்க அப்படின்னுவாங்க. எதுக்காகனா அந்த காட்டில் வந்து யானைங்களெல்லாம் வேட்டையாடிட்டு அந்த மாதிரி பண்ணுறவங்க அவங்கள காட்டி கொடுக்க மாட்டாங்க இவங்க அப்படின்றதுக்காகவும், அவங்களாம் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க மேலே வீணான பழி போட்டு இவங்களை போலீஸ்காரங்களாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் வந்து கேட்கவும் அவங்களாம் ஆமாங்க இந்த மாதிரி ரொம்ப அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வருவார். யார் அவங்களெல்லாம் அடிச்சதுன்னு வந்து கேட்டுட்டு இருப்பாரு. அவங்க எவ்வளோ கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது, போலீஸ்காரன் அடிச்சா வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை கலர் துண்டு தோளில் போட்டிருந்தார்ல, அதை விரிச்சு வச்சு பேப்பர் வெயிட்டு இன்னொன்று என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் தூக்கி அதில் சுருட்டி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கண்மூடித்தனமாக அடிப்பார். அவர் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி என்ன சொல்கிறதுனே தெரில, அந்த அளவுக்கு அவங்கள போட்டு அடிப்பார். அவங்களோட அலறல் சத்தம் இங்கே எல்லாருக்கும் கேட்கும். வந்த உடனே அறிமுகமாகும் போதே மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க, உங்களுக்குலாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. இது அவங்களோட வலி அலறல் சத்தம் வந்து வெளியே வரைக்கும் கேட்கவும் அவங்க அப்படியே உறைஞ்சு போய் நிற்பாங்க. உடனே அவர் போட்டு முடிகிற வரைக்கும் அடிப்பார். அவ்வளோ ரத்தமாயிரும். அதெல்லாம் உண்மையிலே இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கவே முடியாது. அதை வந்துட்டு திரும்ப வெளியே வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு அவங்களாம் அப்படியே அமைதியாக நிற்பாங்க. இந்த போலீஸ்காருக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏற்கனவே அந்த காட்டில் வர அந்த திருடங்க இருக்காங்கல்ல, அவனுங்க மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளேருந்து ஊருக்குள்ளே போகும்போதெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல போலீஸாக வந்து மக்களை பாதுகாப்பாங்க, பார்த்தா இவனு ஒரு அரக்கானா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். உடனே பின்னாடி இருக்கிற என்ன சொல்வார்னா, அவ்வளோ நீ நேர்மையான போலீஸாக இருந்தால் நீ போய் நல்லது செய், அவர்கிட்ட போய் ஏன் எதுன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒருத்தன் வரதான் போகிறான் அப்படி இப்படி இவர் சொல்லிட்டே இருப்பார். அது நீ இல்லைல்ல அப்புறம் ஏன் பேசுகிற அப்படின்ற மாதிரி பின்னாடி இருக்கவர் அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ மாதிரி அவர் உள்ளே வந்து அந்த அடி அடிப்பார். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து எல்லாரும் சாப்பிட்ருங்க, உங்களுக்கு என்னாலே நான் செஞ்சு தரேன் அப்படி இப்படின்னு பேசுவார். மக்கள் திரும்பவும் நம்ம அரக்கங்கிட்ட தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. இவனுக்கெல்லாம் சரியான ஒருத்தன் வராமலா போயிடுவான், அதுவும் டபுளாக வருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அப்போ தான் ஹீரோ என்ட்ரி. அவர் பார்த்தீங்கன்னா விஜய் சூர்யா தான் வருவார். ஒரு வண்டி ஓட்டிட்டு வருவார். பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இவர் வந்து ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பார். இவருக்கு வந்து இப்போ இவரோட அத்தை பொண்ணு வந்து காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அதை பார்க்கறதுக்காக தான் இவர் வந்துட்டு இருப்பார். அவங்க கட்டிக்க போகிற பொண்ணை பார்த்தா இவருக்கு ரொம்ப குஷியாகிடும், ரொம்ப ஜாலியாக பேசுவார். அவங்க ஒன்றே கேட்பாங்க, என்னம்மா ஆச்சுன்னு கேட்கும்போது எஸ்ஐயில் பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அது சரி, ஆனால் இவ்வளோ பயந்தாங்குள்ளே இருக்கேன் மாமா, உன்னை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ணுறதோ தெரியல, சின்ன சத்தம் கேட்டாலும் பயப்படுறேன், நீ எப்படி திருடனெல்லாம் விரட்டி பிடிக்க போகிற அப்படி இப்படின்னு அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் என்ன செய்ய முடியும், கொஞ்ச நாள் ஆனால் அதெல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருப்பார். என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க வந்துப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவர் வந்து நான் இங்கேயே இருமாமா, நான் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நான் வந்துடுறேன், குச்சி மிட்டாய் கொடுத்து பிஸ்கெட் கொடுத்து யாராவது நம்ம கூப்பிடுவாங்க, அவங்கள்ட்டலாம் எதுவும் வாங்கி சாப்பிட்றாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுவாங்க. அவருக்கு அப்படியே பயங்கர வெறியேறும். அங்கே 2 குரூப் வந்து கோஸ்டிங் வந்து பசங்களாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உடனே இவங்க கூப்பிட்டு காட்டுவாங்க, அங்கே பற்றியா பசங்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீ போலீஸ் தானே போய் என்னன்னு கேட்க வேண்டியதானே அப்படின்னு. அது நான் போலீஸ் தான், ஆனால் இன்னும் யூனிஃபார்ம் போடல, இன்னும் போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் போய் தட்டி கேட்க முடியும், இப்போ எப்படி கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அது சரி, நீ இப்படியே சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டீரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அடுத்த ப்ரோக்ராம் வரவும், சரி நான் வரேன், எங்கேயும் போயிடாத இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவரை வெறியேற்றி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அவரும் சரி நின்றுட்டு இருப்பார். அவங்க அந்த பக்கம் போனோடனே இவருக்கு வீரம் வந்துடும். உடனே என்ன பண்ணுவாங்க, கையெல்லாம் அப்படி சுருட்டி விட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு, அந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு போவார். போயிட்டு கொஞ்ச நேரம் தான் அங்கே ஆகும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்துன்றது ஒன்றுமே தெரியாது. இப்போ கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரே கூட்டமாக இருக்கும். இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களும் வந்து என்னாச்சுன்னு பார்ப்பாங்க. உடனே அவர் பாவம், அவர் பாட்டுக்கு உறைஞ்சு போய் உட்காந்துருப்பாரு. அவர் பாவம் சார், அவர் அப்பாவின்னு சொல்லும் போது, பாவம் அப்பாவியா, 5-6 பேரை கொலை பண்ணியிருக்கான், அவன் போய் அப்பாவியா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டே இருப்பார். சார் அவர் போலீஸ் சார், சொன்னா கேளுங்க, அவர் ஒரு பயந்தாங்கோலி, அவர் இதெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டார், ரத்தத்தை பார்த்தாலே அவருக்கு வலிப்பு வந்துடும், அவருக்கு நடுங்கி கீழே விழுந்துவாருன்னு எவ்வளோ சொல்லுவாங்க, அவர் கேட்கவே மாட்டார். உன்னோட மாமங்காரன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கா, எல்லாம் சாட்சியும் இருக்குது ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவர் கையில் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி வெட்டினார்ல, அந்த கத்தியை கையில் வச்சுட்டே உட்காந்துருப்பாரு. இப்போ என்னாச்சு மாமா இவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துருப்பாரு. அவரோட கத்தி பக்கத்தில் இருக்கும், இவங்க சட்டை ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேற ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும். இப்போ வந்து அதில் வந்துட்டு அதாவது அரசியல்வாதிகளுக்குள்ள 2 கோஷ்டியாக இருக்கும். ஒரு கோஷ்டி வந்து இவராக இருப்பார். இவர் வந்து பதவிக்கு ஆசைப்பட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு அந்த பதவி கிடைக்காத, அவர் மேலே சில கேஸுங்க இருக்கும். அதனால அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி வந்து வேற ஒரு ஆளுக்கு போயிடும். யாருன்னா அமிதாப் மாமா இருக்கார்ல, அவருக்கு தான் அந்த பதவி போயிடும். உடனே இவங்களுக்கும் ஆப்போசிட் டீம் ஆகி இவங்க 2 பேரும் இப்போ வந்து சண்டை போட்டு பேசிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரியே இருக்கும். இப்போ இவருக்கு வந்து அவங்க வேலையெல்லாம் கரெக்டாக அவர் செய்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு பதவி கொடுப்பாங்க.
இவரோட ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க கஞ்சா அடிச்சுட்டு ஒரு போலீஸ்கார் வந்து புதுசா அப்பாயிண்ட் ஆயி வந்தார்ல, போஸ்டிங் வந்து. அவர் வந்து இவருக்கு சொந்தம். அதாவது இந்த அமிதாப் பாமாக்கு யாரு க்ளோஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாரன்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து க்ளோஸா இருப்பாரு. இப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். சரி, இப்ப அவர் வந்து அந்த பதவிக்கு வரப்போறாரு அப்படி இப்படின்னு இவருக்கு கோவமா வரும். நம்ம மேல உள்ள கேஸ் எல்லாம் எவன்டா போட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப கோவமா இருக்கும். எப்படியாவது இப்ப லாரன்ஸ இன்னும் 2 ரவுடிங்கள சேர்த்து கொல்லணும்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த போலீஸ்கார் உதவியோட இவங்கள்ட்டலாம் சொல்லிட்டே இருப்பாரு. இவன் இந்த மாரிலாம் பிளான் பண்ணுவான் அப்படி இப்படின்னு தெரிஞ்சு இவர் போற வழியில இவர் போயிட்டு கடைசியில இவருக்கும் அந்த பதவி இவர் ஆசைப்பட்ட மாரி கிடைச்சிரும். அது அவருக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படியே அவங்களுக்குள்ள புகஞ்சிட்டே இருக்கும். இவங்க தான் சிஎம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பதவி பிரமாணம் அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் வாழ்த்து சொல்லி அந்த பதவி பிரமாணம்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த போலீஸ்கார தான் பார்த்து பேசுவாரு. எப்படியாவது அந்த 3 ரவுடிங்கள முடிச்சாகணும். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. நீ ஏன் கவலைப்படுற, என்கிட்ட சொல்லிட்டில, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ ஜெயில்ல இருந்து 4 பேரை கூட்டு வருவாரு. அந்த 4 பேர் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, போலீஸ் ஆகி அவங்களுக்கு போஸ்டிங் மட்டும் தான் இன்னும் வரல. ஆனா போலீஸ் செலெக்ஷன்லயே அவங்க வந்து செலக்ட் ஆயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அரெஸ்ட் ஆகி இப்போ ஜெயில்ல இருப்பாங்க. அந்த 4 பேரை வந்து இப்போ வெளியே எடுத்து அவங்க 4 பேருக்கு வந்து 4 விதமான அசைன்மெண்ட் கொடுப்பாரு. அதாவது ஒவ்வொருத்தரை போய் கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக தான் அவங்களோட பிளான் இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ ஜெயிலில் இருக்கிறவங்கள்ட்ட அந்த எஸ்.ஜே. சூர்யாவும் ஜெயிலில் தான் இப்போ இருக்காரு. அவரை கூப்பிடுறதுக்காக இப்போ ஜெயிலுக்கு போவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து எல்லாரும் சேர்ந்து பஜனை பாடுற மாதிரி பாடிட்டு இருப்பாங்க. ப்ரே பண்ணும்போது எதுக்கு கூப்பிடுன்னு கேட்கும்போது, கொலை பண்ணிட்டு உனக்கு என்ன பஜனை வேண்டி கிடக்குது வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். இவரும் பயந்துகிட்டே இப்போ எஞ்சி போவார். அவர் ஒரு அப்பாவியான கேரக்டரில் தான் இவர் எஸ்.ஜே. சூர்யா அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. இவங்களும் அதட்டி கூப்பிடவும் அவரும் எந்திரிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிட்டுருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த 4 பேர்கிட்டே ஒரு பேப்பர் கொடுப்பாரு. அது என்ன பேப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்க மேலே என்ன கேஸாக இருந்தாலும் அதை நான் கிளியர் பண்ணிட்டேன். இதை நீங்கள் நான் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல போஸ்டிங் கிடச்சிரும். அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அதுக்கான பேப்பர்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுவார். எஸ்.ஜே. சூர்யா அதை பார்ப்பாரு. நான் சொல்கிற வேலையை நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே உள்ள கேஸ் எல்லாமே கிளியர் ஆகி நீங்கள் வேலைக்கு போய் உங்கள் வேலைங்களை பார்க்கலாம். இல்லை நீதி நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே மூடிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். அப்போ தான் எஸ்.ஜே. சூர்யா யோசிச்சு பார்ப்பார், அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க அத்தை பொண்ணு வேற ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களா. உடனே வந்து அவங்கள ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுவார், வேக வேகமாக கையெல்லாம் மடிச்சு விட்டுக்கிட்டு அந்த கூட்டத்தில் போய் நின்றுட்டு 2 பேர் அப்படி விலக்கி விட்டு, ஏய் போலீஸ் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவார். வேற ஒன்றுமே அவர் சொல்லியிருக்க மாட்டார். அதாவது அந்த கூட்டத்தை விலக்கி விட்டு போலீஸ் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் காட்டுறதுக்காக போவார். அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஆளை வந்து வெட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. சண்டை கிடையாது, ஒரு ஆளை 4-5 பேர் சேர்ந்து வெட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி அப்பவே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். இவர்கிட்ட அந்த ஆள் வெட்டுப்பட்ட ஆள் வந்து எஸ்.ஜே. சூர்யா வந்து, சார் காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையை 2 தோள்பட்டையில வைப்பாரு. அந்த ரத்தக்கரை தான் அவர் மேலே உள்ளது, எஸ்.ஜே. சூர்யா மேலே இருக்கிறது. மற்றபடி அவர் இதை கொண்டு இருக்கவே மாட்டார். இவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டுகிட்டே இருப்பாங்க. அவரை கொண்டுட்டு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ரத்தத்தை பார்த்தோன்னா அங்கேயே அவர் கீழே மயங்கி விழுந்துருவாரு. அதோட அவருக்கு வலிப்பு வேற வந்துடும். ஒரு மாதிரி வலிப்பு எடுத்துகிட்டே இருக்கும் போது அதை வெட்டிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப வந்து அந்த வலிப்புக்கு இரும்பு கொடுத்தா தானே சரியாகும்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குத்தி கொலை பண்ணிட்டு போனாங்களா, அந்த கத்தியை வந்து எஸ்.ஜே. சூர்யா கையில் வந்துட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அதில் அப்போ தான் அவருக்கு வலிப்பு நின்றுருக்கும். முழிச்சு பார்க்கும்போது போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. தான் எந்த தப்புமே பண்ணல, இப்படி அநியாயத்துக்கு தான் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு எப்படியாவது நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிட்டு சரின்னு அந்த அவர் போலீஸ்கார் சொல்ற அந்த டீலிங்க்கு வந்து இவர் ஒத்துக்குவாரு. அதோட எங்க பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேருக்குமே வந்து யார் யார் அவங்க கொல்லணும், எத்தனை தேதிக்குள்ள அவங்க கொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்படி வந்து எஸ்.ஜே. சூர்யாவால் கொல்லப்பட வேண்டியவராக நினைக்கிறவர் தான் வந்து யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லாரன்ஸ் இருக்காருல்ல, அவர் வந்து வருவார். அப்போ தான் இப்போ லாரன்ஸ் இருக்கிற இடம் அவரோட இதை காட்டுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அது பேர் என்னது, அது அவர் மலைவாசி மக்களாக தான் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தந்தத்திலேயே ஒரு 2 பக்கம் வச்சு சேரை வச்சு சிம்மாசனம் மாதிரி செஞ்சு வச்சுப்பாரு. இப்போ இவரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிருச்சு. எப்படி இது பண்ண போகிறோன்றது அவருக்கு பயமாகவே இருந்துட்டு இருக்கும். அவருக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஆனால் இதுலேருந்து வெளியே வரணும்னா இது எப்படியா ஒத்துக்கணுன்றதுக்காக தான் அவர் ஒத்துக்கிட்டாரு. இப்போ இங்கே லாரன்ஸ் இருக்காங்களா, அவங்கள வந்து எப்படி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ லாரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா படத்தில் ஹீரோவாக ஆகணுன்றது ரொம்ப ஆசை. ஆனால் வந்து அவர் படம் பார்ப்பார், அதே மாதிரி தன்னை நினச்சி பார்ப்பார், தன்னை வச்சு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு இருப்பார். உடனே அவர் கூடவே இருக்க ஒருத்தர் என்ன சொல்வார்னா, கருப்பாக இருக்கவங்களாம் எப்படியா ஹீரோ ஆக முடியும்ன்றவொன்னே, ஏன் ஆகி காட்டுறேன், பணத்தை கொடுத்தா என்ன வேணா ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்கிட்ட சண்டை போடுவார். உன்னாலலாம் அப்படி ஆக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்காகவே நான் ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அந்த முடிவு எடுத்துருவார். இப்போ என்ன படம் பார்க்குறாரு, அந்த மாதிரி சீசர்னு அவர் பேர், அதுக்கு தகுந்த மாதிரியே அவர் ஏதாவது அந்த ஹீரோயிசம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பார். இப்போ அவரை கொல்றதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.ஜே. சூர்யா யோசிக்கும் போது, அவர் வந்து அது சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாருல, ஒரு டைரக்டராக அவர்கிட்ட நம்ம அறிமுகமாகி அவரை நம்ப வச்சு படம் எடுக்கிற சாக்கில் அவரை கொல்லணுன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிடுவார். சரின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் அவருக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்றதுக்காக அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பார். அவர் இடத்துக்கு போய் டைரக்டர்லாம் என்ன பண்ணுறாங்க, அதாவது கட் சொல்லணும், ஸ்டார்ட் சொல்லணும், அதுக்கப்புறம் வந்துட்டு டேக் 1 டேக் 2 அப்படி சொல்லணும், தப்பாக செஞ்சால் மண்டையில் கொட்டு வைக்கணும், இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் இது மாதிரிலாம் டைரக்டருங்கெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு வந்துருவார். இதோட இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டேரக்டராக ஆகிறதுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும், யாரை டேரக்டராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கதை சொல்லுவாங்க. எந்த கதையுமே லாரன்ஸ் அவருக்கு வந்து பிடிக்காது. உடனே எல்லாரையும் கண்டபடி திட்டி அனுப்புவார். ஏன்னா எல்லாரும் வந்து அந்த குழந்தையே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அது அவருக்கு சுத்தமாக இருக்காது. என்ன ஆக்ஷன் ஹீரோவாக ஆகணும்னு பார்த்தா அழுக மூஞ்சி ஆக்க பார்க்குறேன் அப்படின்னு திட்டி அனுப்புவார். இவரும் பார்த்துட்டு இருப்பார், யாருமே செலக்ட் ஆகலை. இப்போ இவர் தான் கடைசியில் நின்றுட்டு இருப்பார். எல்லாரையும் திட்டி அனுப்பும் போது அவர் இதுக்கு மேலே நம்ம உள்ளே போக வேண்டாம் எதுக்குன்னு சொல்லிட்டு திரும்பலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, என்ன டேரக்டர் இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போகிறேன்னு இவருக்கு அப்படியே அவ்வளோ பயம் வரும். ஆனால் அப்படி திரும்ப போது முகத்தில் அவ்வளோ
அவ்வளோ தைரியத்தை வச்சுட்டு திரும்புவார். நான் ஒரு நல்ல படம் எடுத்து நான் உங்களை நல்ல இது கொண்டு வரணும். ஆனால் நீங்கள் இந்த வர டேரக்டர் எல்லாம் அவமரியாதை பேசுறது கொள்றது எனக்கு பிடிக்கல. நாங்கள் போக போகிறேன்னு சொன்ன உடனே ஏன்னா உங்களுக்கு இனிமேல் நான் படம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக பேசுவார். திரும்பி நிற்கும் போது டேரக்டர் சார் இங்கே வாங்க உட்காருங்க அப்படின்னு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அவருக்கு தைரியம் வந்துடும். உட்காருங்கன்னு நேராக போய் அவரோட சிம்மாசனத்தில் உட்காருவார். உடனே எல்லாம் மற்றவங்களாம் இவரோட சிம்மாசனத்திலே உட்காருன்னு கேட்கும் போது இதில் என்னடா இருக்குது, அவர் எவ்வளோ பெரிய கதை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் சொன்ன கதையும் அவருக்கு பிடிச்சி போயிடும். அப்படி ஒன்று இவர் ஸ்பெஷலாக கதை சொல்லியிருக்க மாட்டார். உங்களோட சுய சரிதையை தான் கதையாக எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். இப்போ உங்கள் கதையை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இந்த படத்தில் நடிக்க ஆசை வந்துச்சு அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெள்ளக்காரன் எங்கள் ஊருக்கு வந்திருந்தான். அப்போ நான் ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணதுக்காக அவன் எனக்கு பரிசுக்காக அவனோட கண்ணை நான் கேட்டேன்றதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கண்ணை எனக்கு கொடுத்துட்டு போனான். பொம்மை துப்பாக்கி எனக்கு கொடுத்துட்டு போனான். அந்த துப்பாக்கியை நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஆகணும், ஹீரோ ஆகணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசைன்னு சொன்ன உடனே இப்போ எஸ். சூர்யா பக்கத்தில் இன்னொருத்தருக்காருல அவர் சொல்லுவார், இது பொம்மை துப்பாக்கி கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா, இதை வச்சு படமே எடுக்கலாம். அதாவது ஒரு கேமரா தான் அவர் கொடுத்துருப்பாரு. இவங்களுக்கு இவ்வளோ நாள் அது கேமரானே தெரியாமல் அதை வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதை வச்சு நம்ம ஷூட்டிங்கே நடத்தலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கே ஆச்சரியமா போயிடும். அவர் கூட இருந்த யாருக்குமே அது கேமரானே தெரியாமல் இருந்திருக்கும். அந்த ஊரில் யாரையுமே லாரன்ஸ் மதிக்க மாட்டார். எல்லாரையும் அடிப்பார், திட்டுவார். ஆனால் அவர் ஒய்ஃப் கிட்ட திட்டு வாங்கிட்டு உட்காந்துருப்பார். அவங்க அடிக்கடி இவர் பேசும்போது இடையில அவர் திட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு வேலையை உட்படியாக செய்ய மாட்டேன், இப்போ படம் வர நடிக்க போறேன், என்னடி நீ எப்படி பேசுகிற இப்படி பேசுகிறேன்னு அவங்களையும் திட்டிட்டு இருப்பாரு. அதோட இப்போ சும்மா இல்லாமல் இப்போ கூட வந்திருக்காருல சின்ன வயசு சத்யராஜ் மாதிரி இருப்பாருன்னு சொல்லுவாங்களே, அவர் என்ன சொல்வார்னா, எப்படி நீ இப்படி கொல்ல போகிறேன், அவன் மாதிரி இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கிறான், நம்மளை கொண்டு விடுவான் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, எப்படியாவது அவனுக்கு நான் கதையை புரிய வைக்கிறேன், அந்த கதையை அவன் நடிக்கும் போது 4வது நாளே அவனை கொல்றேன் அப்படி. ஏன்னா அந்த 4வது நாளுக்குள்ளே டேட் கொடுத்துருப்பாங்க, அவங்க கன்ஃபார்மாக கொண்டாங்கன்னு. அதனால இவரும் உங்களோட சுயசரிதையை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும் அவரும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி அவரும் சொல்லிட்டே இருப்பார். இவருக்கு பயந்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ். சூர்யாவுக்கு ஒருத்தர் ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருப்பாரு. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இன்னும் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீ கொல்லலை, அடுத்த நாளே நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை படித்தோன்னு அவருக்கு இன்னும் கொஞ்சம் பயமாயிரும். எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கதையில் உண்மையிலேயே நடிக்க வச்சு அவனை நம்ப வச்சு அவனை எப்படியாவது கொண்டுறணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருப்பார். இது அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையாக இருக்கும். ஒரு வேலை உருப்படியாக செய்ய மாட்டேன், இந்த படத்தில் வேறு நடிச்சு கழிக்க போகிறான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முறைச்சிட்டே நிற்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நிறமாசமாக இருப்பாங்க. இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா காட்டில் அந்த திருடங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, யானைகள்லாம் அடிச்சு இது பண்ணுறாங்களே, அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களையும் பிடிக்கவே முடியாது. ஊருக்குள்ளே அது ஒரு பிரச்சனை அடிக்கடி ஓடிட்டே இருக்கும். அந்த தண்டோரான்னு சொல்லி டப்பு டப்புன்னு அடிப்பாங்களா, அது கூட சின்ன சத்தம் கூட கேட்டுறக்கூடாது. உடனே அவங்கெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் யாரையும் கொல்லவே இல்லை. இந்த இன்ஸ்பெக்டர் அந்த நியூஸ் தெரிய வந்துடும். இப்போ எல்லாரையுமே வர சொல்லியிருப்பாரு. அந்த 4 பேருமே இப்போ வந்திருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, எல்லாரும் உள்ளே உட்காருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக கூப்பிடுவாரு. அவங்க 4 பேரும் இப்போ உள்ளே உட்காந்தோன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 4 பேர் அந்த அதாவது மலைவாழ் மக்களை பிடிச்சி வச்சிருப்பாரு. அவங்க கண்ணு முன்னாடி இவரை போட்டு செம்ம அடி அடிப்பார். அந்த போலீஸ்கார் அந்த மலைவாழ் மக்களை போட்டு அடிக்கிறத பார்க்கவே எஸ். சூர்யாவுக்குலாம் அவ்வளோ பாவமாகவும் இருக்கும். ரொம்ப பயந்து போய் உட்காந்துருப்பாரு. அப்புறமா அவங்களை அடிச்சு விரட்டி விட்டுட்டு, இந்த வேலை கொடுத்துறேன், என்னாச்சு, இதை செஞ்சு முடிக்கல, நாளைக்கு உங்களுக்கும் இந்த கதி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லி கிளியர் பண்ணி விடு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போவார். அவர் பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும் அந்த கேரக்டரில் அந்த போலீஸ்காரை பார்க்கறதுக்கு. இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கதை முடிஞ்சிடும் போலே, ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருவாரு. உடனே இப்போ அங்கே வந்துட்டு இவரை பார்க்கறதுக்காக வருவார். அங்கே தான் இந்த பாட்டு இருக்கும்ல, அது என்ன பாட்டுனா மாமதுர அண்ணன் கொடின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும். இவர் பார்க்கும்போது அவர் பயங்கரமாக லாரன்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இஷ்டத்துக்கும் அவங்க கூட்டமே ஒரு ஆட்டம் போட்டுருக்கோம். உடனே இவர் அங்கே போயிட்டு இது என்னது இந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருந்தா இந்த நம்ம ஷூட்டிங் எப்படி பண்ணுறது அப்படி இப்படி கேட்கும்போது உடனே அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி சந்தோஷமாக ஆடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணணும்னு வச்சுக்கேன், சொல்லவே மாட்டேன், உங்க கதையை முடிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டோன்னே இவருக்கு ஒரு மாதிரி பயந்துருவார். திரும்பவும் இப்போதான் தைரியத்தை வர வச்சு பேசினா இவர் வேறு எப்படி சொல்கிறாரு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் பயம் இருந்துட்டு இருக்கும். அப்போ அவர் கொல்றதுக்கு வாய்ப்பு எஸ். ஏ. சூர்யா அந்த வாய்ப்பை கொல்லாமல் விட்டுருவார். அப்போ கூட இருந்தவர் ஏன்டா அப்படி விட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரோட ஒய்ஃப், அதாவது லாரன்ஸோட ஒய்ஃப் இவர் அண்ணான்னு கூப்பிட்டு பேசுவாங்க. அவங்க நிறமாசமா வேற இருக்காங்க, ஏதோ என்ன தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது செய்யாம விட்டுருவாரு. இப்போ அவங்க தான் சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இவர் ஏன் இப்படி ரவுடி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ். சூர்யா கேட்கவும் அவங்க அந்த கதையை சொல்லுவாங்க. இவர் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப இறக்கம் உள்ளவராக தான் லாரன்ஸ் இருந்திருப்பாரு. அப்போ காட்டுக்கு அவரும் அவரோட அண்ணனும் அப்பாவும் 3 பேரும் காட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு யானை வரும்போது வலி அடைச்ச மாதிரி இருக்கும். லாரன்ஸ் அந்த வலியெல்லாம் எடுத்து விட்டுட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு தலையில தட்டி கொடுக்கும்போது அது போகும். அப்போ அவரோட அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, அதை இறக்கப்படாத, யானைகளுக்கு இறக்கப்பட்டோம்னா நம்மள தான் அப்படி ஆக்கிரணும்னா அதெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு. திடீர்னு அவர் என்ன ஆகும்னா, அந்த யானை யதார்த்தமாக தான் போகும். அது போகிற டைமில் ஏதோ ஒரு குச்சி மாதிரி அவரோட அண்ணனை அப்படியே நெஞ்சில் குத்தி அந்த இடத்துல இறந்துருவாரு. அப்போ நம்ம இறக்கப்படுறதுனால தான் இவ்வளோ நம்ம இழப்பு, நம்ம குடும்பத்திலே நம்ம இழப்புகளை அடையிறோம், இனிமேல் இறக்கமே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறவங்க எல்லாரையுமே கொண்டுகிட்டு இருப்பாரு. அதுதான் ஏதாவது சும்மா கண்ணு வெடிக்குதான்னு பார்க்கறதுக்கு கூட ஒருத்தர் சுட்டு பார்த்து தான் அவர் டெஸ்ட் பண்ணிப்பாரு, வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அரக்கனா மாறி இருப்பாரு. அதுக்கு தான் இப்போ இவங்க சொல்லுவாங்க, அந்த சின்ன வயசுல நடந்ததுலேருந்து அது அப்படி மாறி போச்சு, இப்போ நீங்கள் படம் எடுக்கிறேன்னு சொல்லவும் ஏதாவது உங்களை கொண்டு அது மாறுன்ற மாதிரி ஏதோ எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இவங்க தான் அவரோட ஒய்ஃபாக இருப்பாங்க. இங்கே லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கெல்லாம் ஆடி முடிச்சுட்டு இப்போ தான் வருவார். வர டைம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தாத்தா இருப்பார். அந்த தாத்தாவே இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இவர் பிள்ளையா நினச்சி வளர்த்து ஆளாக்குனவர். அவர் வீட்டுக்கு வரும்போது அந்த தாத்தா இருப்பார், கூட ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க இப்படி எந்திரிச்சு போகும்போது இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா கிட்ட அவர் கேட்கும் போது, அவன் என் பொண்ணு மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். நல்லா பொண்ணுன்னு சொல்லிட்டு நல்லா ஏமாத்திட்டு
திரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவார். ஆனால் இவர் இந்த தாத்தா மேலே லாரன்ஸ்க்கு ரொம்ப பிரியமா இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தாத்தா இருக்கார்ல, இவரையும் சேர்த்து தான் இப்போ கொல்ல சொல்லியிருப்பாங்க. அந்த 4 அசைன்மெண்ட் கொடுத்தாங்களா, அதில் லாரன்ஸ் மாதிரி இவரும் ஒருத்தர். இவரும் வந்து இந்த மாதிரி அரசியலில் சில விரோதிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரூம் எடுத்து தான் தங்கியிருப்பாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசிட்டு ஒரு பாட்டுக்கு வெளியே வந்துட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் என்னடா இன்னும் இந்த இது செய்ய முடியல, எப்போ செய்யுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வருவாங்க. இவங்க இந்த கவலையில் பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஆள், அதாவது எஸ். ஏ. சூர்யா கூட இன்னொரு போலீஸை வெளியே அனுப்புனாங்கல்ல, அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்படி இடிச்சு தள்ளிக்கிட்டு இப்படி ஓடுவார். யாரை அவன் திட்டிட்டு திரும்புவாங்க. பார்த்தா அவராக இருப்பாரு. என்ன சொல்வாருன்னா, அந்த ஆளை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே கேட்பாரு. ஆமாம், அந்த பெரியவரை நான் போட்டுட்டேன், நான் அந்த இடத்துல மீட் பண்ணுற இடத்துல நான் வெயிட் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இப்போ லாரன்ஸோட ஒரு ஆள் வந்து அங்கேருந்து பார்த்துருவாரு. அவர் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவரா, அவர் காலில் வேற அடிபட்டு இருக்கு, நான் ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போடுவேன்னு கேட்கும்போது உடனே எஸ். ஜே. சூர்யா என்ன சொல்வாருன்னா, இல்லை அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, ஏதோ எந்த பக்கம் போகணும்னு வழி கேட்டான், அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாரு. இப்போ எஸ். ஜே. சூர்யாக்கு அடுத்த வாய்ப்பும் கிடைக்கும். ஆனால் அவர் கொல்ல மாட்டார். ஏன்னா இப்போ அவரோட ஒய்ஃபுக்கு வந்து வளகாப்பு நடக்கும், அதனால அவருக்கு மனசு கேட்காது. இப்போ அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார் லாரன்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனை தள்ளி போட்டுட்டே இருப்பாரு, கொஞ்சம் நேரத்தை கடத்துவார். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த தாத்தா இருக்கார்ல பெரியவர், அவர் வந்தால் தான் சரி வரும், ஏன்னா அவர் என்ன புள்ள மாதிரி வளர்த்தார், அவர் இல்லாமல் எப்படி இந்த ஃபங்க்ஷனை நடத்த முடியும்னு சொல்லும் போது இவங்க ஒய்ஃபுக்கு வந்து அவர் சுத்தமாக பிடிக்காது. அவர் கூட சேர்ந்து தான் இவர் இன்னும் மிருகம் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வராததே நல்லது தான் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. உடனே ஒய்ஃபை வந்து பயங்கரமாக திட்டிட்டு இருப்பாரு. அந்த டைமில் தான் அவரோட ரவுடி ஒருத்தர் வந்து என்ன சொல்வாருன்னா, அந்த ஆள் இறந்து போயிட்டார், தாத்தா இறந்து போயிட்டார், அந்த ஃபங்க்ஷன் நடக்குது சொல்ல வேணாம்னு சொல்லி தான் நான் அமைதியாக இருந்தேன், அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவார். இப்போ ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா போயிடும். அப்பவே சொன்னால போய் தொலையிட்டோம் அப்படி இப்படின்னு பேசும். இவருக்கு கோவம் தாங்காம பிள்ளை தச்சு கூட பார்க்காம ஓங்கி அரைஞ்சிருவாரு. அப்படியே அவங்களை அரைச்சதுனால அப்படியே அங்கே ஒரு கைகலப்பு வந்து அவங்க வீட்டில் எல்லாருமே கோச்சிட்டு போயிடுவாங்க. பொண்ணு வீடு வீட்டில் எல்லாரும் கோச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ இவரை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் அதாவது இறந்து கிடப்பாரு. இப்போ அவரை கொண்டு வந்து மார்ச் வரைக்கும் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 2 குரூப்பாக இங்கேயே இருக்காங்கல்ல, இப்போ இது யார் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்போ தான் அங்கே பக்கத்தில் இருக்காருல்ல, அவர் தான் இதை வேணும்னே பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு அவரை போட்டு நீ தான் இதை பண்ணியான்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடி அடிச்சு 2 பேருக்கு இங்கே பயங்கர சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே சொல்லுவாங்க, நம்மளுக்குள்ள 1000 தொழில் போட்டி இருந்தாலும் அவர் எனக்கும் குரு தான், எப்படி நான் கொண்டிருப்பேன், நான் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்போ தான் இவருக்கே டவுட் வரும், இது வேற யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது முதல் நாள் அந்த தாத்தாவை பார்க்கும்போது ஒரு பொண்ணு இருந்ததுல, அந்த பொண்ணோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி மிரட்ட போவார். என்ன பண்ண உண்மையை சொல்லிடு அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லாமல் இருக்கவும் அந்த பொண்ணோட குழந்தைய பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாருன்னா தலைகீழ வச்சு மிரட்டி கீழே போட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுவார். அந்த பயத்துலேயே அந்த பொண்ணு என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஐயோ என் குழந்தை நான் அப்படி செய்யவே இல்லை, எனக்கு இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியாது, யாரோ ஒருத்தன் வந்து இந்த பக்கத்து ரூமில் தங்கியிருந்தா அவன் காலில் கூட அடிபட்டுருச்சு அப்படின்ற உடனே இன்னொருத்தர் இருக்கார்ல அவர் சொல்லிட்டு ஆமாம் பக்கத்து ரூமில் ஒருத்தன் தங்கியிருந்தா அவன் காலில் கூட அடிபட்டுச்சு, அவன் தான் பண்ணியிருப்பானோ, இப்போ அவன் யாராக இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ வந்து லாரன்ஸ் இருக்கார்ல அவர் யோசிச்சுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையை கொடுப்பாரு. பால்கனியில் தலைகீழ அந்த குழந்தையை பிடிச்சி வச்சு கீழே போட்டுருவேன் மிரட்டிட்டே இருப்பார். அவங்க ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே அவர் ஷூட்டிங் எடுக்கிற இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஷூட்டிங் பண்ணுற நேரத்தில் வந்து அவருக்கு அதே யோசனையாக இருக்கும். அப்போ எஸ். ஜே. சூர்யா அங்கே நின்றுட்டு இருப்பார். இப்போ லாரன்ஸோட ஒரு ஆள் இருக்கார்ல, அதாவது நேற்று இந்த கொலை பண்ணிட்டு வந்தவொடனே எஸ். ஜே. சூர்யா ஒருத்தர் பேசும்போது இவர் பார்த்து கேட்டார்ல யார் அவர் உங்க ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவரை பார்த்து 2 பேரும் எஸ். ஜே. சூர்யா அவரும் 2 பேரும் பார்த்துட்டு அவர் வந்து இவர் மேலே இது தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாருன்னா லாரன்ஸை கூப்பிட போவார். சீசர்னு அவர் பேர் சீசர் கூப்பிடும்போது டக்குன்னு எஸ். ஜே. சூர்யாவும் அவருக்கு போட்டியாவே சீசர் நேற்று நான் பார்க்கும்போது இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, அந்த தாத்தா கிட்டே வந்து ஏதோ பேசிட்டு இருந்தா, அப்போ நான் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் லாரன்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார், டக்குன்னு கன் எடுத்து சுற்றுவார். ஏன்னா இவர் இப்போ எஸ். ஜே. சூர்யா அமைதியாக இருந்தாருன்னா அவர் சொல்லி இப்போ இவர் செத்துருக்க மாதிரி இருக்கும், அதனால அவர் டக்குன்னு மாற்றி போட்டு கொடுத்துருவாரு. இவரும் யோசிக்காம நீ தான் அப்படி பண்ணியா, எனக்கு உன் மேலே டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு லாரன்ஸும் அந்த ஆளை சுற்றுவார். சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து ஒரு மாதிரி வலிப்பு வந்துடும். வலிப்பு வந்து அதே மாதிரி அவர் உளுந்து கிடப்பாரு. இதை பார்த்தானே இப்போ இவருக்கும் வந்து ஒரு மாதிரி ஆகி போயிடும். அப்போ தான் லாரன்ஸ் வந்து என்ன சொல்லி சிரிப்பாருன்னா, இங்கே பற்றியாடா பொண்ணை உடனே வலிப்பு வந்து சாவரா, இதை பார்த்தா உனக்கு ஒன்று ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எஸ். ஜே. சூர்யா இப்போ அமைதியாக இருப்பார். அவர் என்ன சொல்வார்னா, அன்னைக்கு ஒரு காலேஜில் ஒரு பையனை கொல்லும் போது ஒரு எலி பாவமாக வந்து அதுவாக மாட்டிக்கிச்சு, வந்து கொன்னது பார்த்த உடனே அலர்ஜியில் வலிப்பு வந்து துடிச்சானே, அப்போ நம்ம கூட கத்தியை கொடுத்துட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சு அந்த வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ தான் இப்போ இவர் எஸ். ஜே. சூர்யா யோசிச்சு பார்ப்பாரு, அன்னைக்கு வந்து இவர் வந்து தடுக்க வரும்போது 4 பேர் வெட்டினாங்கல்ல, அந்த லாரன்ஸ் அவங்க குரூப்பாக தான் இருக்கும், அவங்க தான் அந்த அரசியல் போட்டிக்காக வந்து வெட்டியிருப்பாங்க. அதை வந்து இவர் எஸ். ஜே. சூர்யா வந்து பார்க்கவும் அவர் பயந்து கீழே வந்துட்டார்ல, அவர்கிட்ட கத்தியை கொடுத்துட்டு போனதே இவங்க தான். இப்போ இவர் ஜெயிலுக்கு போனது, திரும்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு மாட்டியது எல்லாமே காரணம் இவர் தானே, இவர் இனிமேல் லாரன்ஸ் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு முடிவெடுத்துருவார். இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, எதிரியும் மோத விட போறேன், அவனுக்கு 2 பேரும் மோதி கண்டிப்பா எவனாவது ஒருத்தர் சாவா, இன்னொருத்தரும் அவன் கூட செத்துருவான், அப்படிதான் பிளான் பண்ண போறேன். அதாவது இப்போ அந்த போலீஸ்காரர் இருக்காருல அவர் கூட இப்போ டைரக்டா லாரன்ஸை மாட்டி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி இப்போ அவர் பிளான் பண்ணுவார். இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இப்போ எஸ். ஜே. சூர்யா வருவார். இது வரைக்கும் நான் எடுத்த அந்த படத்தை வந்து அந்த ஒரு மாதிரி ரீல்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் நான் கொளுத்த போறேன், இது வந்து படமா, இது நான் எவ்வளோ பெரிய படமா எடுக்கணும்னு நினைச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ள ஆளுங்கெல்லாம் அப்படி இப்படி கத்துவாங்க. நான் சொல்றது நல்லா கேளுங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்வாருன்னா, நானும் உங்க சுயசரிதை எடுக்கலாம்னு தான் நினைச்சேன், ஆனால் உங்க சுயசரிதை ஒன்று அந்த அளவுக்கு இல்லாததுனால நீங்க சீசர்னு பேர் வச்சிருக்கீங்க. சீசர்னா எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அதெல்லாம் மக்களுக்காக போராடினவங்க, அந்த மாதிரி நீங்க உண்மையிலேயே போராடி உங்களோட கதையை நான் எடுக்கணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க.
உங்கள் கதை நல்லா இருக்குல்ல, அதனால இந்த கதையே நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன் ஒரு ஊரை வந்து இந்த மாதிரி காட்டுவாசியான அவங்க வந்து மக்களை வந்து மலைவாழ் மக்களை வந்து அவ்வளோ தொல்லை பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. அவனுங்களை நீங்கள் உண்மையை எதிர்த்து நின்று அந்த மக்களை காப்பாற்றுறீங்கன்னா அந்த மக்கள்லாம் உங்களை பேர் நல்லா புகழ்வாங்க. அந்த ஊரில் உள்ள போலீஸ்காரனும் கெட்டவனா இருக்கான் அப்படின்னும் போது நீங்கள் அந்த இடத்துல மக்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்போ நீங்கள் உண்மையிலேயே ஹீரோவாயிருவீங்கல்ல, உங்கள் படமும் நல்லா ஓடும் அப்படின்ன உடனே லாரன்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிச்சி போயிடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஒத்துப்பாரு. அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது எங்கே பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் வந்து வராங்களே திருடைங்க, அந்த யானையெல்லாம் கொள்றாங்கல்ல, அந்த கூட்டம் வந்துடும். வந்துட்டு ஒரு யானையை கொல்ல போகும்போது ஒருத்தர் காப்பாற்றுவார், மலைவாழ் மக்கள் ஒருத்தர் காப்பாற்றும் போது அவரை வந்து கண்டபடி இவர் வந்து அந்த போலீஸ்காரன் எப்படி அடிக்கிறார் அதே மாதிரி இந்த ஆள் அப்படி வெட்டி இது பண்ணுவார். உங்களெல்லாம் கொள்றதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வருவான், அது ஒருத்தன் இல்லை 2 பேராக வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த டைம் தான் இவங்க 2 பேருமே அங்கேருந்து வர மாதிரி இருக்கும். லாரன்ஸும் எஸ் ஜே சூர்யாவும் 2 பேருமே அந்த ஊர்லேருந்து வர மாதிரி காட்டுவாங்க. இப்போ லாரன்ஸும் அங்கே வந்திருப்பாரு. இங்கே தான் வந்து அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்களும் அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ முறைப்படி மன்னிப்பு கேட்டால் தான் எங்கள் பொண்ணை அவங்க கூட அனுப்புவோன்னு பேசுவாங்க. உங்கள் பொண்ணை மன்னிப்பு கேட்டு கூட்டு போகலாம் வரல, உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன், உங்களை நான் காப்பாற்ற போறேன்னு சொல்லவும் இவங்க என்ன செய்வாங்க, அப்படி ஏதாவது செய்யறதா இருந்தா இந்த மாதிரி அந்த கூட்டத்துக்காரங்க வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி திருடிட்டு நிறைய பேர் கொண்டுட்டு போறாங்களே, அதுல இருந்து மக்களை காப்பாற்றி விடு, உனக்கு புண்ணியமா போகும்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் சொல்லுவாங்க. ஏதோ நீங்க எல்லாம் சொல்றீங்கன்றதுக்காக கண்டிப்பா நான் அதை செய்யறேன், அவனுங்க வரட்டும், இன்னைக்கு நானும் அவங்களாம் பார்த்தேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அந்த மக்களை பார்த்து முடிச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷனை பார்க்க வந்திருப்பாரு. வந்துட்டு என் மக்களை வந்து வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு ஒன்றும் புரியலையே, நீ எதுக்கு போன, என்ன வேலை பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு எஸ் ஜே சூர்யா இருக்கார்ல, அவரை பார்த்து அந்த போலீஸ்கார் கேட்பாரு, உனக்கு தான் எழுத படிக்க தெரியும்ல, என்ன பிளான்ன்றது எழுதி கொடு, ஏன்னா உங்க கூட இருக்கவங்க யாருக்கும் எழுத படிக்க தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லவும் சுதாரிச்சுட்டு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுப்பாரு. நான் எவ்வளவு முயற்சி பண்ணி அவன் என்னால கொல்ல முடியல, அதுக்காக தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த காட்டுவாசிங்க கூட்டத்தில் அந்த முரடன் இருக்காங்கல்ல, அவனுங்க கிட்ட இவனை வந்து மோத விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து இவனை கொன்றுவானுங்க, அதனால இங்க நினைச்சதும் நடந்துரும். அதே மாதிரி அந்த காட்டுல வேட்டையாடிட்டு இருக்காங்களா, அவங்களையும் நீங்க பிடிச்சிடலாம், இதுல 2 விதமான நன்மை இருக்கு அப்படின்ற மாதிரி இவருக்கு சொல்லவும் இவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். போலீஸ்காருக்கு இப்படி ஒரு திட்டம் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்பதான் எனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வெளியே விடு அப்படின்னு இவர் போராட்டம் பண்ணவும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இப்போ வெளியே அனுப்புவார். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இதில் அவங்கெல்லாம் கண்டபடியாக அடைச்சி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்போ வெளியே வந்துட்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்கிற மாதிரி இப்போ லாரன்ஸ் டபுள் சொல்லவும் இவருக்கு ஒரு மாதிரி அப்படியே நெகிழ்ந்து போயிடுவார். உண்மையிலேயே இப்போ நம்ம தலைவன் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ எல்லா மக்களையும் விடுதலை பண்ணிடுவாங்க. அது அரசியல்வாதி இருக்காரு, அவர் வேறு ஃபோன் பண்ணி இன்னும் லாரன்ஸை கொலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. சீக்கிரம் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டு வைப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லவும் இப்போ அந்த மெதுவாக தட்டி விளையாடலாம்னு சொல்லும்போது அப்போ லாரன்ஸோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி தட்டாதீங்க, இந்த சத்தம் கேட்டால் கூட அந்த கொள்ளக்காரங்க வந்துருவாங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட்டமாக கொள்ளக்காரங்க வந்துருவாங்க. அவங்க எல்லாம் அதாவது இவர் கொஞ்சம் அசந்த நேரத்தில் எல்லாரும் இது இவர் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுவார். எப்படியாவது ஒருத்தனாவது இவனை கொண்டுடுங்கடான்னு எஸ் ஜே சூர்யா அப்படியே சொல்லிட்டே இருப்பாரு. ஆனால் அங்கிருந்து அவர் தப்பிச்சிருவாரு. அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் கொண்டுட்டு முடிஞ்ச பொருளெல்லாம் எடுத்துட்டு இப்போ காட்டுக்குள்ள ஓடுவாங்க. அவனுங்க இப்போ எங்கே இருப்பாங்கன்னு கேட்டுட்டு இப்போ இவர் அவங்களை தேடி வருவார். பின்னாடியே அவரை வீடியோ, அதாவது இதை சுயசரித்ததுனால அவர் ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி எஸ் ஜே சூர்யா பின்னாடியே வந்துட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும். இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யானைங்களுக்கு ஒரு யானைக்கு வந்து பிரசவம் ஆகிட்டு இருக்கும், அது கூட பக்கம் இவங்க அதெல்லாம் கொல்ல போவாங்க. அப்போ இவர் பூந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுருவாரு. அப்படியே அந்த யானை கூட்டம் வந்து இவரையும் காப்பாற்றிடும். ஏன்னா இவர் சின்ன வயசாக இருக்கும்போது யானையை காப்பாற்றிருப்பாரு. அந்த யானைலாம் வந்து காப்பாற்றும். அவருக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கும் அந்த வில்லனுங்களால். உடனே அவங்க ஒய்ஃப் தான் வந்து மருத்துவம் பார்த்து அவரை வந்து கொலைக்க வச்சிருவாங்க. அப்போ தான் அவர் யோசிச்சு பார்ப்பாரு, நம்ம சின்ன வயசில் அந்த யானையை வந்து வலி ஏற்படுத்தி காப்பாற்றி விட்டது, இப்போ வந்து அது தன்னை காப்பாற்றினதை நினச்சி சந்தோஷப்படுவார். நம்ம இன்னும் நிறைய மாற வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாரு. இப்போ உண்மையிலேயே அவர் வந்து மக்களுக்காக நிறைய நம்ம போராட வேண்டியிருக்கு அப்படின்ற எண்ணத்துக்கே அவர் வந்துருவார். அதோட இப்போ லாரன்ஸோட அப்பாவும் வந்து அந்த யானைகிட்ட மன்னிப்பு கேட்பாரு. உன் மேலே இறக்கம் காட்டக்கூடாது, நான் சொன்னது தப்பு தான், என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்களுக்கு தான் எல்லாமே புரியுமே, அவங்களும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நடந்து போயிடுவாங்க. அதோட இங்கே பெருக்கும் போது இவரும் குணமாயிடுவார். குணமான உடனே திரும்பவும் அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திரும்பவும் வேட்டையாட போவார். இந்த டைம் கொஞ்சம் கூட அசராமல் எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த மெயினான ஒரு தரப்பான்ல அந்த ஆளை பிடிச்சிட்டு வந்துருவாரு. பிடிச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துருவாரு. ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவன் இவ்வளோ இனிமேல் இந்த அரக்கம் தொல்லை இல்லை அப்படின்ற அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. இப்போ உடனே இந்த அரக்கனை பிடிக்கிறதுக்கு தான் சிஎம்மும் வந்து ஆர்டர் போட்டிருப்பாங்க. உடனே இவரை பிடிச்சி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய ஒரு விழா மாதிரியே கொண்டாடுவாங்க. இப்போ சிஎம் வர சொல்லுன்னு சொல்லிட்டு இப்போ லாரன்ஸ் சொல்லவும் அவரும் ஒரு வழி இல்லாமல் அந்த போலீஸ்கார் வந்து சிஎம்க்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் அவங்க வந்து இப்போ நேரடியாகவே இங்கே வருவாங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாதாரண மலைவாழ் மக்கள் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிடிக்க முடியாத ஒருத்தரை வந்து பிடிச்சிட்டாங்க, நீங்கள் எல்லாம் போலீஸ்காரவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு இவங்களை வந்து பயங்கரமாக பாராட்டுவாங்க. உங்களுக்கு ரொம்ப என்னோட நன்றி அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இப்போ மக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அதுக்கப்புறம் அதுலேயே அவர் டான்ஸ் ஆடிட்டே இருப்பார். லாரன்ஸ் உடனே போலீஸ்கார் வந்து உன்னை சீக்கிரம் முடிக்கிறேன்னும் போது சீக்கிரம் அப்படின்ற மாதிரி அவர் அதை கண்டுக்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு விளையாடிட்டு போயிடுவார். அந்த நடுவில் நிற்கிறாரு, அவர் தான் முக்கியமான ஆள், அவரை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ லாரன்ஸோட ஒரு ஆளை தானே இவங்க வந்து பதவி கொடுத்தாங்க. அவர் வந்து இப்போ நல்லதுக்கு இப்போ சிஎம் வந்து தன்னை பாராட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கூப்பிடும் போது இப்போ உள்ளே போவார். அவரை பார்த்தீங்கன்னா அமிதாப் பாபாவை இவங்க என்ன செய்வாங்கன்னா, செப்பலை கழட்டி செப்பலாலே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து மேடம் அவர் சொல்லிட்டே இருப்பார், வாய மூடுன்னு சொல்லிட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிட்டே இருப்பாங்க. அவரும் அமைதியாக வாங்கியிருப்பாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எப்படி அவனுங்க இவனை பிடிக்கலாம், நீ நினச்சிட்டு இருக்கியா, நான் பேருக்கு தான் ஆர்டர் போட்டேன், இந்த மாதிரி அந்த கெட்டவன் இருக்கான்ல இப்போ பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அவனை வளர்த்து விட்டதே இவங்க தான், இவங்க இந்த மாதிரி தான் பண்ணணும், இவங்க காட்டை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதே இந்த சிஎம் தான். இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியில் போய் அவங்க பிளான் போட்டு வந்திருக்காங்க. அப்படி செஞ்சு கொடுத்தா அவங்களை பிஎம் ஆக்குறோம்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு வந்தால் சாதாரண மலைவாழ் மக்கள் பிடிச்சி கொடுத்துட்டான். அதுவும்
உன் ஆள் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டான்னு சொல்லிட்டு இவரை போட்டு அடி அடி நடிப்பாங்க. இப்போ அந்த அரக்கா இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த காட்டில் யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடி ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த போலீஸ்கார் வந்து அந்த சிஎம் சொன்னதுனால இங்கே வந்துருவாரு. வந்து எல்லாரையும் சுட்டுட்டு இருப்பாரு. மெயினாக அவர் சுட்டது வந்து யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாரன்ஸாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் என்ன பேசியிருப்பாருன்னா, நாங்கள் மக்களுக்காக போராடுறோம், இந்த விஷயங்கள்லாம் செய்கிறோம், ஆனால் இதெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்கும்போது நாங்கள் உயிரோட அன்றைக்கி இருக்க மாட்டோம்னு சொல்லி பேசியிருப்பாரு. அதை வந்து இவர் இந்த போலீஸ்கார் வந்து அவரை சுட்ட உடனே அவர் இறந்தும் போயிடுவார். இதுதான் நான் ஷூட் பண்ணதுலேயே பெஸ்ட்டு ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே அந்த போலீஸ்காருக்கு வந்து பதவிலாம் இவங்க உயர்த்துவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாள் ஆகிடும். இப்போ லாரன்ஸ் நடித்த படத்தை வந்து திரைப்படத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மக்கள் ஆசைப்படுவோம். அவங்க வந்து இப்போ அந்த இதில் வந்து தேட்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் நடித்தது ஃபுல்லாகவே வரும். பாதி மக்களுக்கு வந்து அவர் நல்லவர்ன்றதே தெரியாமல் போயிருக்கும்ல. அந்த படத்தை பார்த்து தான் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. அதாவது அவர் மக்களுக்காக எவ்வளோ போராடி இருக்காரு அப்படின்றதெல்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதெல்லாமே தேட்டரில் ஒளிபரப்பு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிஎம்க்கு திரும்ப கோவம் வந்து இதெல்லாம் யார் லீக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் எடுத்து திரும்பவும் எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் அந்த சீசர்ன்ற கேரக்டரில் அவர் உண்மையிலேயே வாழ்ந்து மக்களுக்காக அவர் எவ்வளோ செஞ்சார் கொண்டாருன்றதை காட்டுவாங்க. இப்போ திரும்பவும் அவர் வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியாது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் அழுதுகிட்டே, அதாவது இவர் பேசுவார், இப்போ நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்படுற மக்களுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டோம், யானையை கொல்லக்கூடாது அப்படின்னு தான் அவ்வளோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாரு. மக்கள்லாம் அழுதுகிட்டே எந்திரிச்சு தேட்டரை விட்டு வெளியே போவாங்க. இப்போ இந்த சீசரா யார் அதே இப்போ அவர் லாரன்ஸ் போட்ட அதே கெட்டப்பில் இப்போ யார் போட்டு வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா தான் போட்டு வந்திருப்பார். அவர் இதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்த சுபாவமாக இருந்திருப்பாரு. இந்த போலீஸ்காருக்கும் தோணாமல் தான் சுட்டுட்டமே இவன் யாருன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவர் கெட்டப்லேயே வந்து பின்னாடி அவரை எடுத்தார்ல, படமாக எடுத்தார்ல, அந்த படம் அவர் ஓடிட்டே இருக்கும். என் தலைவன் இந்த மக்களுக்காக என்னமோ செஞ்சான், அவனையே வந்து நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவரும் அவரோட ஃபேனாக ஆயிடுவார். அதுக்கப்புறம் அவர் சொன்னதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்து அவருக்கு இப்போ தைரியம் அதிகமாக வந்துடும். நான் என் மக்களுக்காக அவர் எவ்வளோ பேரை கொண்டா, உன்ன மாதிரி ஒரு அரக்கனை நானே கொள்றேன்னு சொல்லிட்டு எஸ்.ஜே. சூர்யாவுக்கு தைரியம் வந்து அந்த போலீஸ்கார் வில்லன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரையும் சுற்றுவார். அதோட இந்த ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தவங்களையும் அவர் வந்து இல்லாம ஆக்கிடுவாரு. விளையாட்டா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு மக்களுக்காகவே அவர் வந்து தன்னைத்தானே அர்ப்பணிச்சிருப்பாரு. அதனால மக்களுக்கு எல்லாருமே அவர் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்.